பெங்களூருவின் கோலார் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி பட்ட பகலில் நடந்த செயின் பறிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கமலநாதன். விவரங்களை வழங்கலாம். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் மற்றும் சித்தூர் மாவட்ட எல்லையில் உள்ள முலகாபாலில் சஞ்சீவி அப்பா லேஅவுட் பகுதியைச் சேர்ந்தவர் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியும் இவரும் அதே பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைமை காவலரின் மனைவி கடைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பி கொண்டிருந்த போது 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் 1 கிலோமீட்டருக்கும் மேலாக அவரை துரத்திச் சென்றுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட தலைமை காவலரின் மனைவி இருசக்கர வாகனத்தில் வேகமாக ஓட்டி வந்து அவரது வீட்டருகே நிறுத்தியுள்ளார். அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் அந்த பெண்ணை கீழே தள்ளி கழுத்திலிருந்து தாலிச்செங்கலியை பறித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து முலகாபாலில் தலைமை காவலராக பணியாற்றிய ஒருவரும் மற்றும் அவரது மனைவியும் புகார் அளிக்காத நிலையில் தற்பொழுது தலைமை காவலரின் மனைவி கழுத்திலிருந்து தாலிச்செங்கலி பறித்து சென்ற சம்பவம் மற்றும் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.